அப்படி இருந்த போதிலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா? என்ன நாடகம்? என்ன நாடகம்? நல சக்கரவர்த்தி தனயந்தி திருமணம். அது இல்லையடா, வேற வேறையா? ஆனா கரண்டியா இல்லடா, வேண்டாது. இருந்த போதிலும் இந்த பிள்ளையார் பண்டிகைக்காக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று வைத்திருக்கக்கூடிய நலமகாராஜன் கதை தமயந்திரி கல்யாணம். தமயந்திரி கல்யாணம் அப்படி என்கின்ற நாடகத்திலே நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன சொல்றேன். ஒவ்வொன்னா சபைக்கோடு தாமதிக்கணும். ஆகட்டும் சாமி. தலைய பொறிச்சு தடத்துல போட்டுருவேன். மீன் தலைவா? மீன் தலையா? என்ன பார்த்தா உனக்கு மீன் தலை மாதிரி தெரியுது. நான் யாரு ஒவ்வொன்றா சொல்றேன். அடக்க ஒடுக்கத்தோடு அன்பு பாசத்தோடு ஈன்னு கேட்கணும். நான் அப்படியே கேட்கிறேன். ஆகட்டும். தான் இறந்த மிகுதி உண்ட நாடெங்கும் புகழ் பெற்ற தேசங்கள் அனைத்தும் ஜொலிக்கக்கூடிய என்னுடைய பெயரோ நீதி நேர்மை. நீதி நேர்மை, கண்ணியம் கட்டுப்பாடு, கட்டுப்பாடு வாழக்கூடிய என்னுடைய பெயரோ புஷ்கரன் என்று பெயர். ஓ, புஷ்கரன் என்று பெயர். ஆமா, புஷ்கரன் மன்னனுக்கு இருந்தார். என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து விட்ட என் தாய் தந்தை யாரு?
மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்ற என் தாயோ புனிதவள்ளி. ஆமா. என் தந்தையோ புனிதராஜன். ஆமா. புனிதராஜனுக்கும் புனிதவள்ளிக்கும் நான் புஷ்கரன் ஒருவன் மட்டுமே பிறந்தேன். ஆமா. சரி. அப்படி 15 பேத்துக்கு 15 டீ, எனக்கு ஒரு ஸ்பெஷல் பால். என்ன பண்ண பல்ல செராயாடுறது பால் கேக்குற. நான் யாரு? நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? மறைக்கிறான் பாத்தியா? அடிக்காம கொள்ளுங்க ஏங்க மகாராஜா, அடிக்காம கொள்ளுங்க. நான் யாரு, எந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னனே, உன் காதல விழுந்துத. நீ என்ன நாடு? உன்னுடைய நாடு என்ன? உன் நகரம் என்ன? உன் தேசங்கள் என்ன? ஒவ்வொன்னா சொல்லு. ஒவ்வொன்னா மூச்சு வாங்கணும். ஆமா. என் நாடு, என் நாடு, என் நாடு. சரி. சுடுகாடு. சரி. உன் நாடு சுடுகாடு. என் தேசம். சரி. மயான தேசம். சரி. மயான தேசம். ஆமா. உங்களுடைய பெயர் என்ன? பெயர் சுடுகாட்டு மண்டையன். சரி. உங்களுடைய பேரு சுடுகாட்டு மண்டையன். அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு வேற வெட்டுக்குழுத்து. உங்க அப்பா பேரு? உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு புண்டபெருத்த பாவாய். பாவாய் இதுக்குதான் அர்த்தம். பண்டபெருத்த பாவாயின்னா என்ன அர்த்தம்? பாத்திரமெல்லாம் வாங்கி, ஊர்ல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி ஒற்றுமையா சேர்த்தி பணத்தை ஒன்னா சேர்த்துவாங்க. ஆமா. பொன் பொருள் இருக்குதுன்னு சொல்லி, அதனால பண்டபெருத்த பாவாய். அப்படியா? எங்க அப்பா அப்பப்ப பணம் வைக்கிறதுக்கு விரவு கொண்டு வருவோம். சரி. அதனால வேற. சரி. அப்படி இருந்தாலும் உங்களுடைய நாடு என்ன? என்னுடைய நாடு என்ன தெரியுமா? என்ன ராஜனா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சரி, கடைசியா என் நாட்டுக்கு தான் வந்தாகணும். நிஜமா? ஆமா. என்னடா நாடு அது? கண்ணு என்ன நாடுறாது? ஓ நாட்டுக்கு தான் வரணும்னு சொன்னியே. அமைதி பூங்கா.
கண்டாலா மனசார பிள்ளையார் கோயில்ல கூத்தாடு வந்திருக்கணும். எந்த ராஜாதி ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, என் நாட்டுக்கு வந்துட்டு தான் போகணுங்கிறிய. ஆமா, ஏன்டா டே வரதான் முடியும் போக முடியாது. இப்ப பார்க்க போனா பிள்ளையார் கோயில்ல வந்து நீ கோயிலுக்கு எல்லாம் கூத்தாடல, நீ கூட்டிட்டு வந்திருக்கிற எல்லாத்தையும் செட்டோட கூட்டிட்டு போலாம்னு ஓலை உரிச்சு விடுவேன். அங்கெல்லாம் போக கூடாது. அப்படி இருந்தாலும் தெய்வத்திற்காக செய்ய வேண்டிய வேலை. அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு சரஸ்வதி பட்டினம். சரஸ்வதி பட்டினத்திலே நான் நீதி நேர்மையோடு எப்படி வாழ்கிறேன். நீதியும் பாம்பும் சேராது என்று சொல்வார்கள். இரண்டும் ஒன்றாக பால் குடிக்கும். அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு சில காலங்களா 7 வருஷமாக அதற்கு முன்ன நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த 7 வருட காலமாக எனக்கு வந்து கீரியும் பாம்பும் கிண்ணியில் பால் வைத்து வைத்தா ரெண்டுமே கடிக்குது, சண்டை போடுது. பாம்பும் ஆனா பாம்பும் கீரியும் சண்டை போடுது. ஆனால் பசுவும் சிங்கமும் காட்டில் இருக்கக்கூடிய சிங்கமும் இரண்டும் ஒன்றா பால் குடிச்சிட்டு இருந்தது. இந்த 7 வருட காலமாக என் நாட்டுல குடிப்பதும் இல்ல, எதை சொன்னாலுமே எனக்கு தீங்கு மொழி போல் தெரிகிறது. என் செவிலில என்னவென்று தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் எதையும் மனதிலே கட்டுப்பட்டு ஒரு மனதோடு நினைத்து நான் புஷ்கர மகாராஜனாகப்பட்டவன் நான் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சரி புஷ்கரவதா ஐயா, மல்லிகை மலர் கொண்டு மலரடி போகிறேன். உங்களை பார்ப்பதற்கு என் மனம் அஞ்சுகிறது. சரி, இருந்த போதிலும் உங்களுடைய திவ்ய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து சரி உன் பாதத்தில் கொட்டி என் பட்டாடையால் துடைத்து வந்தனம் புரிந்தேன் சுவாமி. பகவானே புஷ்கரமண்ணா ஐயா, உன்னை நாடி எதிரால வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக? நீங்கள் யாரு? யாருமே தெரியாதா? அப்படி எல்லாம் நீ நினைச்சுட்டா சனி பகவான் சனீஸ்வரன். பகவானே, அறியாமல் தவறுகள் ஏதாவது செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பகவானே. இருந்தாலும் சாமி, நீ உடனடியாக இடது தேசம் சென்று சரி அந்த நலமகாராஜன் இடத்துல பகடையாடி சரி நாட்டு நகர நவீன செங்கோல் அனைத்து பறித்து வர வேண்டும். சுவாமி, இடது தேசத்தை ஆளக்கூடிய நலமகாராஜன் இடத்திலே இருக்கக்கூடிய நாடு நகர நவீன செங்கோல் அனைத்துமே பறித்து வர வேண்டும். சுவாமி, அறியாம குடிக்கு தெரியாமல் நான் ஏதாவது தவறு செய்தால் என்ன சுவாமி செய்வது? நான் சொன்னதை செஞ்சீனா உனக்கு நன்மை. சரி, இல்ல 7.5 வருஷம் ஒன்னே ஆட்டி படிச்சிருவேன் சுவாமி. ஆமா, நான் இதுவரைக்கும் நான் எந்த வார்த்தையும் தட்டியதல்ல. பகவானே வந்து சொல்லுகின்ற பொழுது நான் உடனடியாக சென்று நாடு நகர நவீன செங்கோல் பகடையாடி சரி நாடு நகர நவீன செங்கோல் அப்படியே அனைத்து பறித்து வா. சரி சாமி, புறப்படு. சென்று வருகிறேன். தன்னை தேடி வழி நடந்தா புஷ்கரனே
உங்கள் திவ்ய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தில் கொட்டி நமஸ்காரம் செய்து ஆகட்டும் புஷ்கரா. இருந்தாலும் தன்னை தேடி வந்த தாங்களும் நானும் சரியா? நான் ஒரு சிற்றரசன் அல்லவா? அதனால் படிவதுதான் பழக்கமே தவிர மிஞ்சிய பழக்கம் என்னுடைய கடமை கிடையாது. தன்னை தேடி வருவதற்கு ஆசை என்போடு ஆசீர்வாதம் வழங்குவதுதான் என்னுடைய கடமை. அப்படியா? உண்மைதான். சரி சுவாமி. நண்பா சாமி, என்னை தேடி வந்த விஷயம் என்ன? சாமி, எனக்கு ஒரு உதவி வேணும். உதவியா? ஆமா. என்ன உதவி சாமி? நன்மைக்காகவே உதவி. சந்தோஷத்துக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காகவும். என்ன வேண்டும்? எனக்கு ஒரு சின்னதா சொல்றான்னு சொல்லி, என்னடா ஒரு சிற்றரசை புஷ்கரன் சொல்லக்கூடிய சிற்றரசை இவன் வந்து நம்ம கிட்ட இப்படி கேட்கிறானே, அப்படி என்று மனதில் சஞ்சல போட்டுச்சுன்னா கேள், நான் தருகிறேன். சாமி சாமி, நம்மளுடைய நாட்டிலே எப்படி வாழ்வது? நீதி நீதி நேர்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? தாங்கள் ஆட்சி செய்தீர்கள், உண்மைதான். அப்படி இருந்தாலும் அமரங்கள், நான் ஒண்ணு சொல்றான்னு சொல்லி இனிமேல் கோவித்துக் கூடாது. என்னப்பா கேட்க போகிறாய்? சுவாமி, இருந்தாலும் நான் உங்களை மதித்து சிமாதனத்தில் அமர்வதற்கு எனக்கு சற்று அச்சமாக இருக்கிறது. பரவாயில்லப்பா. ஓஹோ, நான் ஆறில் ஒரு கடமை தவறாத அரசன். சரி, எல்லாத்தையும் மதித்துத்தான் பழக்கம். அப்படியா? சரி, தாங்கள் சொன்ன வார்த்தைக்காக நான் அமரங்கள். புஷ்கரா, ஏதாவது சாப்பிடுறியா? ஐயா, வந்ததே எனக்கு பெரிய புண்ணியம். நீங்க கொடுத்ததே சொன்னதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி. அப்படியா? ஆமா. சரி, சற்று அமருங்களே. ஐயா, இன்றைய தினத்துல ஒரு சிறிய விளையாட்டாக விளையாடலாமா? உன்னுடைய சந்தோஷத்திற்காக விளையாட வந்தாயா? ஆமா. ஆகட்டும் சுவாமி. 9 ஒரு சிற்றரசை, நீங்க பெரிய ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்க. சரி அப்பா, சொல்லி இருந்தாலும் இன்றைய தினத்துல ஒரு பகடை என்கின்ற ஒரு கட்டையை உருட்டி விளையாடுவோமா? பகடையாடு? ஆமா. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஒரு நாடாளையக்கூடிய மண்ணை இந்த மாதிரி சூது விளையாட்டு விளையாடுறது ரொம்ப தப்பு. இல்லப்பா, இதெல்லாம் வேணாம் சாமி சொன்னா. ஐயா, இது விளையாட்டுக்காக, சும்மா சந்தோஷத்திற்காக விளையாடலாம் என்று பக்கத்து அருகாமையில் உள்ள அரசர், ஆமா, என் நாட்டு தேடி வந்துள்ளார். நீங்க பகடையாடுவதில் வல்லமை நான். சாமி, பண்றது தப்பு. ஒரு நாடாளையக்கூடிய மண்ணை சூது விளையாடக்கூடாது. இது இல்ல, இது வந்து பொழுதுபோக்கு. சொன்னா கேளுங்க, உங்க மந்திரி நான் சொல்றேன். அரசனை பார்த்து சேவகன் புத்தி சொல்வதா? ஏண்டா இப்படி அவங்களா பேசுறப்பே காக்காவெல்லாம் கத்துது பாருங்க. எருது இறைத்தால் மச்சம் கொண்டாடுமா? எருது நோய் காக்கிக்கு தெரியுமா? சாமி புஷ்கரா, நாங்கள் 2 பேரும் இன்றைய தினத்திலே விளையாட்டாக விளையாடலாமா? உன் நிம்மதிக்காக. ஐயா, என்னுடைய நிம்மதிக்காக 2 பேரும் பகடை விளையாடலாம். சரி, உங்களுக்கு எத்தனை வேண்டும்? எனக்கு 3 வேண்டும். 3ஆ? எனக்கு 5. உன்னுடைய நவரத்தின மாலை கல்வி உடனே தான் செய்கிறேன். இதோ பார்த்தாயா ராணியம்மா, என்னுடைய நவரத்தினங்கள். அது தாங்களுடைய நவரத்தினங்கள். அதனால விளையாடுவோமா? விளையாடும். மந்திரி, கணவராகப்பட்ட மகாராஜர் சரி நாட்டுல சூது விளையாடி கொண்டிருக்கிறார். பகடையாடுகிறாரா? விளையாடுறாரு மந்திரி. ஏன்னா என் கணவர் இடத்துல என்னால் எடுத்துரைக்க முடியாது. நானும் சொல்லி பார்த்தோமா, என்னையும் திட்டு அனுப்பிட்டாரு. அதனால இது என்ன செய்கிறாய் தெரியுமா? இப்பொழுதே மதத்தை எட்டி என் பிள்ளைகள் 2 ஆனால் என் தந்தை இடத்துல கொண்டு சேர்த்து விடப்பா. சரிம்மா, ஆகட்டும் ஆகட்டும். நான் கேட்டது 3. சரி, இப்ப எத்தனை விழுந்திருக்கிறது? 5 விழுந்திருக்குது. இது யாருக்கு? நீங்க எத்தனை கேட்டீங்க? 3. நான் கேட்டது 5. அந்த 5 தானே விழுந்திருக்குது. ஆமாம். ஆனா தீட்டிய மரத்திலே பதம் பார்ப்பது என்று சொல்வார்கள் அல்லவா? அதனால உண்வாயாலே சொல்ல வைக்கணும் என்று சொல்லி பாரு, அது 5 தான் விழுந்திருக்குது. சரி, எனக்கு தான் இது சொந்தம். சரி, எடுத்துக்கொள். சரி, பிறகு போடுவோம். பிறகு போடுவோமா? இது எத்தனை விழுந்திருக்கிறது பாருங்கள். ஐயா 15. 3 போடுங்கள் பார்ப்போம். 3ஆ? சரி, போடுகிறேன். நீரு
சரி இதோ என் ரவணத்திரத்தை வைக்கிறேன். சரி, அப்படியா இருந்தாலும் நான் நம்ம கேட்டது போகலாம். 3. ஆமா. 3 போட்டால் நீ ஜெயித்ததாக அர்த்தம். இப்ப அது எத்தனை? 3. புஷ்கரா, ஆ? சரி பெற்றுக்கொள். சரி கொடுங்கள். சரி இருந்தாலும் என்னுடைய நாடு சின்ன நாடு தான், ம், உன்னுடைய நாடு நகரம் எல்லாமே சின்னது தான். ம். அதனால என் நாடு பெருசையா. உன் நாடு பெரிய நாடு. ஆமா. ஏ சுவாமி, இருந்தாலும் இந்த மேல கட்டி இருக்கீங்களே நவரத்தினம் நவரத்தினம், நவரத்தினத்திற்கு ஒரு விளையாட்டு விளையாடலாமே. ஆடலாம். சரி வைங்க. தாயம் போடு. சாயமா? ஒன்னால முடிந்தால் போடு. இப்ப எத்தனை விழுந்துருக்குது? புஷ்கரா, ஆ? தாயம்தான் விழுந்திருக்குது. அப்பா நல்லா பாரு. உண்மைதான். சரி எனக்கு தான் விழுந்துருக்குது. பெற்றுக்கொள். அதையும் பெற்று விட்டாய். சரி அங்கு 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 வச்சிருங்களா? சரி இருந்தாலும் என்னுடைய நாடு சின்ன நாடு, நாட்டை வச்சு ஆடுவோம். போடலாமா? புஷ்கரா, ஆ? நாடு என்ன நாடு? என் மனைவி மக்களை தவிர ஆ, என் நாட்டிலே உள்ள ஆ. சேனைகள், ஆ, 4 வகை சேனைகள், ஆ. நாடு நகர நவநீத செங்கோல் அத்தனை வைத்து நான் உன் ஜெயிக்க போகிறேன். அப்படியா? சரி அப்படி இருந்தால் போடட்டுமா? 8. அதோ பார். என்ன 12? புஷ்கரா, ஆ? 8 விழுந்து விட்டது. என் நாடு நகர நவநீத செங்கோல் அனைத்தும் உனக்கு சொந்தம். சரி புஷ்கரா, ஆ? ஐயா, விருப்பத்திற்கு தானே சும்மான்னு சொன்னேன். ஆமா ஐயா. யோ, என்னையா என் விருப்பத்திற்கு விளையாடிவிட்டு சரி என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தை சொல்றிய? உன் விருப்பம் நாடு ஆள வேண்டும் என்ற விருப்பமா? என்னுடைய நாடே உன்னுடைய நாடே அங்க இருக்குது இப்ப. விளையாட்டு தான் என் விருப்பத்திற்கு என்று சொல்லி ஆமா இறுதியில் என் விருப்பத்திற்கு சொல்றிய. ஆமா. சரி, நாடு நகர நவநீத செங்கோல் அனைத்தும் உன்னிடம் ஐக்கியமாகிவிட்டது. என் ஒரு மனைவி பொழுது நடக்காது. பிள்ளைகள். எழுதி கொடு. பட்டா சிட்டாடங்கள் போட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா தான் ஒத்துக்குவேன். நீ வாயில சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? அதாவது ஆமா. என் நாடான இடது நாடு, ஆ, நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளும் படை அனைத்தும் புஷ்கரனுக்கே சொந்தம். ஓ, ஆபத்து. போடு. என்ன அவசரம்? தன்னை தமையந்தி ஐயா, உன்னுடைய மனைவி கிட்ட இருக்கக்கூடிய
அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களா எனக்கு தேவை. எனக்கு அரசு சொந்தமான பொருள்கள் அனைத்து உனக்கே சொந்தம். கொடுங்க, கூப்பிடுங்க. கொடுங்க. சூதுநாள பகலை ஆடி நாடு நகர நவநீதி செங்கோல் ஆளும் படை அத்தனையும் புஷ்கரனிடம் தோத்து விட்டேன். நான் நாடில் இருந்த பாவியானே. தன்னையும் தன் பிள்ளைகளை தவிர மற்றது எல்லாமே நான் இழந்து விட்டேன் நடிக்கிறேன். ஐயா, உன்னுடைய மனைவி அணிந்திருக்கக்கூடிய மேலே அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் அனைத்துமே யாருக்கு சொந்தமான சொத்து எல்லாம் அவரிடம் கொடுத்திடுமா? கொடமா, கொடு. இந்த சும்மா போக கூடாது. இந்த வேஷ்டியாவது இடுப்புல கட்டிக்கிட்டு நாடு விட்டுக்க நாடு போகணும். இந்த ஒரு பொழுதும் என்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடாது. இந்த நாடு எனக்கு சொந்தம். கிளம்பு. 2 பேரும் இங்க இருக்கவே கூடாது. உன்னுடைய மனைவி மக்கள் அனைவர்களுமே சென்று போகணும். ஆகட்டும் அம்மா. அறநீதி மறவாத மன்னன் என்று வாழ்ந்து வந்தேன். அந்நிய தேசத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய புஷ்கரனன் தன் விருப்பத்திற்கு விளையாட்டாக விளையாடலாம் என்று சொன்னான். விளையாட்டு என்று விளையாடினேன். என்னுடைய விருப்பம் உன் நாட்டை ஆளும் என்றான். நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளுப்படை ராஜ உடை அனைத்தும் தலைத்து தோற்றுவிட்டேன். கண்ணே தமையந்தி,
வாழ்வது சில காலம், தாழ்வது சில காலம் என்று சான்றோர் சொல்வார். வந்தால் படுவதை பட்டுத்தான் ஆக வேண்டும். வேந்தனா இருந்தாலும் விதியை உணர முடியுமா என்ன? எக்காலம் வந்தாலும் சாக்காலம் என்று உண்டு. கண்ணே, இந்த நாடு நகரம் நமக்கு சொந்தமில்லை. வனமா வனங்கடந்து பாடி அடுத்த தேசம் போகலாம். ஐயோ வனமா நான் வனங்கடந்து அரண்யமான கானகத்தை தாண்டி பாலைவனத்தில் வரும் பொழுது பச்சை தண்ணி தாகம் என்று நாட்டை விட்டு வந்து 3 நாள் 6 பொழுது ஆகிறது. பச்சை தண்ணி பார்த்தாக பட்டணத்தை போகுது. எல்லா தண்ணி தாக நெஞ்சோட போகுது சாமி. இதுக்கு மேல என்னால வர முடியாது. கண்ணி, இதோ சற்று தூரம் சென்றால் அரணி அதோ இதோ பார், ஒரு தங்க நிறத்திலே ஒரு புறா இருக்கிறது. அதை அடித்து சமைத்து சுட்டு சாப்பிட்டால் தாகம் தீர்ந்து விடும், பசி தீர்ந்து விடுமா? ஆமா, அதோ அந்த புறா வருகிறது பார். என் உடுப்பை கொண்டு அந்த புறாவை குளிக்கிறேன். ஐயோ, ஐயோ, அந்த புறாவை பிடிக்க போகப்படுது. கண்ணே, புறாவிற்கு வலை வீசப்படுது. உங்கள் மேலாடையை தூக்கி சென்று விட்டது. வந்தா மேலாடை கூட எனக்கு சொந்தம் இல்லையா ஆண்டவா? கண்ணே, இதோ அங்க தெரிகிறது ஒரு ஆழ விருச்சிகம். கண்ணே, அதனால என் பசி மயக்கத்திலே எனக்கு நித்திரை வருவது போல் இருக்கிறது. போகலாமா அந்த விருச்சிகம் தேடி? கண்ணே, இதோ அந்த ஆழ விருட்சத்துக்கு முன்னாடி 4 பாதை பிரிகிறது.
இது நம்ம இங்க 4 பாதை பிரிகிறது. இது 4 பாதை எங்கு சாமி போகிறது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இது வந்தது நாம வந்த வழி இந்த பாதை. இதில் போனால் அதாவது பாலைவனம். இதோ தெற்கே பிரியும் இது பாதையில் போனா விதர்ப தேசம், அதாவது உன்னுடைய தாய் நாடு. போலாமா என்னன்னு கேட்டோம். அம்மா இன்னும் லேட்டாகுமா? நாடு நகர் இது எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா. எவ்வளவு நேரம் ஆகும்? மஞ்சனையில் படுத்து உறங்க வேண்டிய நீ பாலைவனத்தில் படுக்க உறங்கும் விதியாகி விட்டதே ஆண்டவா. என்ன செய்வோம்? சரி, ஆகட்டும். அம்மா வணங்கிறாரோ